என்னுடைய தாய்மார்களே, தங்கைகளே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். டிராஃபிக் நிப்பாட்டிட்டாங்க, அதனால தான் பைக்கில் வர வேண்டியதாயிருச்சு. அங்கேருந்து ஒரு அரை மணி நேரமாக ஸ்டக் ஆகிட்டோம். ஆரம்பிச்சிடலாமா? வட சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் எப்போ இருந்துச்சுன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சென்னை 2021 சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 38 தொகுதியில் திருவள்ளுவர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு 38 தொகுதியில் 37 தொகுதி ஜெயிச்சாங்க. அதுவும் வட மாவட்டத்தை ஜெயிச்சதுனால தான் திமுக ஆளுங்கட்சி ஆச்சு. அப்போ தலைவர் சொன்னார், கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் இருக்காரு, நிர்மல் சவுத்தில் இருக்காரு, நீங்கள் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த தொகுதியும் பொறுப்பெடுத்துட்டு தமிழ்நாடு முழுதும் வேலை பார்ப்பீங்க, ஆனால் சென்னை முழுதும் பொறுப்பெடுத்துட்டு ஜெயிச்சே ஆகணும்னு சொன்னார். இப்போ ஜெயிக்க போகிறோமா இல்லையா? அவ்வளோதான். தமிழ்நாட்டில் சென்னை தான் திமுகவுக்கு உயிர் நாடி, கட்சியை வளர்த்த இடம் எல்லாம் சென்னை தான். ஏன்? திமுகவுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே சென்னை ராபின்சன் பூங்கா நம்ம ராயபுரத்தில் தான். ஆனால் திமுகவுடைய கோட்டையை உடைக்கணும்னா, செங்கலை உருவணும்னா வட சென்னையில தானே செங்கலை உருவணும். இப்ப அந்த கோட்டை அப்படியே ஆடி 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 ஒவ்வொன்னா செங்கல் உளுந்து உளுந்து உளுந்து, அதுல முக்கியமா வேட்பாளர்களை பாருங்க. தலைவர்கிட்ட நான் அப்பயே சொன்னேன், அண்ணன் வேட்பாளர்கள் நீங்க பக்காவா எடுத்துட்டீங்க, எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். மத்திய சென்னை ஃபஸ்ட்டு அப்படியே நார்த் மெட்ராஸில் ஆரம்பிச்சது வில்லிவாக்கம், ஆதவர்ஜுனா, அடுத்தது ஒட்டுமொத்தமாக வட சென்னைக்கு தலைநகராக இருக்கக்கூடிய பெரம்பூரில் திரு விஜய் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அப்படியே குளத்தூரில் வந்தால் விஎஸ் பாபு அண்ணன், அப்படியே ஆர்கே நகரில் இருந்தால் மரிய வில்சன் அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம ஹார்பர் பக்கத்தில் நம்ம அசோக் அண்ணன், சேகர் பாபு தொகுதி விட்டு வெளியே வரப்ப தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. சேகர் பாபு தான் 7 தொகுதிக்கு பொறுப்புன்னு போட்டாங்க. அவர் தொகுதியை விட்டே வரல. அம்மா தாயேன்னு ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்காரு 5 வருஷமா போவாம. இப்ப தெரியுதுங்களா தம்பிங்களா திமுக காரங்களுக்கு தமிழக வெற்றி கழகம்னா என்னன்னு? எங்க தலைவர் பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி, தலைவர் பிரச்சாரத்துக்கு 6 டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கரூர்ல செந்தில் பாலாஜியை வச்சு எல்லா திருட்டுத்தனம் பண்ணி கொலை பண்ணிட்டு நம்ம மேல பழிய போட்டு, ஹைகோர்ட்ல மகேஷ் பொய்யாமொழி வச்சு கேஸை போட்டு எல்லா கொலை பழியும் போட்டு எஸ்ஓபியை போட்டு தலைவர் வெளியே விடவே இல்லை. நான் அப்பயே சொன்னேன், எஸ்ஓபியை போட்டு தலைவர் வெளியே விடவே இல்லை அப்படின்னு. உடனே திமுக காரங்க இல்ல அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்ப எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் வந்த உடனே 48 மணி நேரத்துல பர்மிஷன் கொடுக்குறாங்களா இல்லையா? இதே அர்ச்சனா பட்நாயக் தானே நிர்வாகியா இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. 50 வருஷம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அனுபவம் இருக்கு, நிர்வாக திறமை இருக்கு அப்படின்னு சொன்னவர் நேத்து ஒரு சன் டிவில குணான்னு ஒரு நெறியாளர் வச்சு ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதே சன் டிவி குணாங்கிற நெறியாளர் 2021 ஒரு பேட்டி எடுத்தார். அந்த பேட்டி எப்ப நான் அங்கதான் இருக்கிறேன், அதனாலதான் சொல்றேன். அப்ப ஸ்டாலின் சொல்றார், பெண் பாதுகாப்புன்னா உடனே நான் ஓடி நிப்பேன், டாஸ்மாக் சேல்ஸை குறைப்பேன், என் பிள்ளையா அவருக்கு எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்கவே மாட்டேன், என்னுடைய ஆட்சி அதிகாரம் குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும். பழைய 2021 சன் டிவி பேட்டி பாருங்க, அப்படியே ரெக்கார்ட் ஆகி நடிச்சிருப்பாங்க. அன்னைக்கு தெரியல எனக்கு நடிச்சிருப்பாங்கன்னு. இன்னைக்கு திருப்பியும் அதே ரெக்கார்டு சன் டிவியில குணா அவர்கள் நெறியாளர்கள் பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. அதுல சொல்றாரு, நீங்க விஜய் அவர்களை அதிகமா திட்டுறதில்ல, அதிகமா பேசுறதில்ல, ஆனா உங்களுக்கு கடுமையா விமர்சிக்கிறாரு. உடனே அவர் ரொம்ப நல்ல புள்ள மாதிரியாம், நான் யாரையும் விமர்சிக்கலாம் மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா கொலை தான் பண்ணுவேன், அமைதியா இருப்பேன். இந்த பழைய படத்துல வில்லங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படியே குவைட்டா இருப்பாங்க. அந்த அமாவாசை படத்துல அமைதி பாட சத்யராஜ் இருப்பாரு, டேய் மணியா கொளுத்துறது கொளுத்து, சத்தமா கொளுத்து, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டுக்கிட்டு, மணிங்கிறதா பக்கத்துல செந்தில் பாலாஜி, டே மணி கூட்டம் கூடும், போலீஸ் ஓடிடுவாங்க, அடி தலைவரை ஓடவையே அப்படின்னு நினைச்சு பண்ண திட்டம். கரூர்ல நம்மளுடைய 41 உறவுகளை இழந்து எஸ்ஓபியை போட்டு தலைவரை முடக்குனாங்க. இன்னைக்கு
பெரிய 50 வருஷம் நிர்வாகி காவல்துறையை இயக்க தெரியல. ஆனா மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் வந்தோடனே 48 மணி நேரத்துல பர்மிஷன் கொடுத்த உடனே கன்னியாகுமரி திருநெல்வேலி போனாரு, காரைக்குடி வந்தாரு, திருப்பூர் போனாரு. இன்னைக்கு சென்னையே முடங்கி இருக்கு. அதுவும் திங்கட்கிழமை மதியானம் 3 மணிக்கு. நான் திமுக காரங்களை பெரிய கட்டமைப்பு 75 வருஷம் கட்சிங்கிறீங்களே, உங்க முதலமைச்சரை இந்த ஆர்கே நகர்ல ஒரு 3 மணிக்கு போக சொல்லுங்க. நீங்க வளர்த்த தெருநாய்ங்க 100 நாய் வேணா ஓடி வரும் பின்னாடியே, வேற எதுவுமே வராது. அந்த தெருநாய் தொல்லை தான் நாட்டோட பெரிய பிரச்சனை ஹைகோர்ட்ல போயிட்டு இருக்கு. அது வேணா ஓடி வருங்க. அங்க உங்களுடைய கட்டமைப்பு எதுக்கு இருக்கு? எப்ப பார்த்தாலும் சொல்லுங்க டிவி கேக்கு கட்டமைப்பு இருக்கா, பூத் லெவல் கட்டமைப்பு இருக்கா? தமிழக வெற்றி கழகத்துடைய கட்டமைப்பு என்ன தெரியுமா? இப்ப நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். பெண்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இளைஞர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள்னு. இல்ல, நான் ஒரு வேட்பாளரா பார்த்துட்டேன். இளைஞர்கள் கோமா அன்பா நட்பா தலைவருக்காக ரோட்ல வந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா நான் 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன் தமிழக வெற்றிகளும் 27% தாண்டிருச்சு. உடனே எல்லா ஊடகங்களும் அதெல்லாம் கிடையாது 10% இருக்கு, அவர் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு. இன்னைக்கு விகடன் சொல்லுது 27% வந்துட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் 44%. 75 வருஷ பாரம்பரிய கட்சி, 50 வருஷ அனுபவம், கட்டமைப்பு இருக்க கட்சி, இருக்கக்கூடிய முதலமைச்சர், அண்ணா உருவாக்கிய கட்சி, கலைஞருடைய வளர்ப்பு புள்ள, துணை முதலமைச்சராக இருக்கிற உங்களுடைய புள்ள எல்லாம் இருந்து, அனுபவசாலிகள் எல்லாம் இருந்து, வேலு ஒரு இடத்துல இருந்து, செந்தில் பாலாஜி இருந்து, நேரு எல்லா அனுபவசாலிகள் இருந்து, தமிழக மக்களால் விரும்பக்கூடிய முதல்வர் திரு விஜய் அவர்கள் 44%. தமிழக வரலாற்றுல ஒரு முதலமைச்சருக்காக தான் வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்களே. இந்த ஊர்ல எந்த எம்எல்ஏ நிக்கிறாரு, அந்த எம்எல்ஏ நிக்கிறாரான்னு எந்த மக்களும் ஓட்டு போட்டதா சரித்திரமே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா வேணும், அவர் சொல்ற ஆள் வேட்பாளரா ஜெயிக்க வைப்பாங்க மக்கள். இதுதான் உண்மை. அம்மா சொல்லுவாங்க இதுதான் 234 கேண்டிடேட் ஜெயிக்க வைங்கன்னு. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா வரணும்னு நினைச்சு ஓட்டு போடுவாங்க. எம்எல்ஏ தப்பு பண்ணா மேல இருந்து எடுத்து டிஸ்மிஸ் ஆர்டர் வரும். தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பாருங்க, ராயபுரத்துல ஆட்டோ ஓட்டின ஒரு அண்ணனை தூக்கி இன்னைக்கு வேட்பாளராக போட்டிருக்காரு. தைரியம் வேணும் இதுக்கு ஒரு தைரியம் வேணும். உங்க கட்சி அறிவாத்துல உட்கார்ந்துட்டு அறிவு இருக்கிறவங்க சீட்டு கொடுத்தீங்க, 30 கோடி ரூபாய் இருந்தா சீட்டு கொடுத்திருக்கீங்க, இல்லன்னா எம்எல்ஏ பையனுக்கு இல்ல மினிஸ்டர் பையனுக்கு சீட்டு கொடுத்திருக்கீங்க. இதுதான் உங்களுடைய பண்ணையார் கட்சி. அண்ணா உருவாக்கிய கட்சி எப்ப 67 பண்ணையார்களை ஒழிக்கிறதுக்காக கட்சி உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு அதே திமுக பண்ணையாருக்கான மன்னராட்சி உருவாக்கி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தமிழக மக்கள் அதுவும் எங்க விளையாண்டுட்டாங்க, தாய்மார்கள் பாசத்துல நம்பிக்கையில உறவுல நம்ம தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் கரெக்டா போய் உட்கார்ந்துகிட்டார், நெஞ்சில உட்கார்ந்துகிட்டார். போய் நீ 5000 ரூபாய் கொடு இல்ல சேலை கொடு, எங்க அம்மாக்களை தாய்மார்கள்லாம் வாங்கிக்குவாங்க. திருட்டு பசங்களா? அதாவது 2 திருடன் இருக்கான். நான் சொல்லிடுறேன். ஒரு திருடன் பசிக்காக உங்க வீட்டுல நீங்க எங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா கரண்ட் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து 10,000 ரூபாய் காசு எடுத்துட்டு அப்பாடா நமக்கு ஏதோ அடுத்த 10 நாளைக்கு பொழப்பு கிடைச்சுன்னு ஓடிடுவான். அவன் நல்ல திருடன் 2 பேர் சொல்லிடுறேன். இன்னொரு திருடன் திமுக காரன். இப்ப மரிய வில்சனுக்கு அரசியல் சொல்லி கொடுத்துறேன். 22ஆம் தேதி நைட்டு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல எல்லா ஏசியும் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க காசு கொடுத்து. கரெக்டா 10 மணி கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. பகுதியே கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது லாஸ்ட் ரவுண்ட் வரும். இப்படிதான் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு திடீர்னு ஒரு திருட்டு கூட்டம் வந்து காசை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது திருடுறவன் காசு எடுக்க வரான், திமுக காரன் காசு கொடுக்கறதுக்கு திருட மாதிரி வருவான். அவ்வளவுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். திமுக காரன் திருடனுக்கும் உண்மையான திருடனுக்கு என்ன வித்தியாசம்னா, வயிற்று பொழப்புக்காக தருவான். இவன் 5 வருஷமா எல்லா துறையிலும் கொள்ளடிச்சு அது 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்து தன்னுடைய மருமக சபரிஷ் தான் அதுக்கு ஒட்டுமொத்த ஏஜென்ட். அவரு ஒரு பெரிய அறிவாளியா, தேர்தல் அறிவாளியா. என்ன ஒவ்வொரு தொகுதிக்கு 20 கோடி, அதுல வந்து கூட்டணியை உருவாக்கணும். கூட்டணியை போய் டெல்லியில போய் உருவாக்கிட்டு வந்தாராம். ராகுல் காந்தி சார் இன்னைக்கு தரமா சம்பவம் பண்ணார். என்ன சம்பவம் பண்ணாரு? எல்லா கூட்டணி மீட்டிங்லயும் முக ஸ்டாலின் என் பக்கமே வந்துடக்கூடாது, அவர் அப்படியே போக சொல்லிடு. என்ன கூட்டணி பாத்தீங்களா? கூட்டணி 26 கட்சி கூட்டணி எப்படி இருக்கு? ராகுல் காந்தி சாரு திமுக காரங்களாம் வராதிங்க என் பக்கமே, ஏதோ எங்க அம்மா பாவம் கஷ்டப்பட்டு முடிவு பண்ணிட்டாங்க, ஏதோ
கூட்டணி வச்சாச்சு. ஆனா எனக்கு மத சார்பற்ற கொள்கை பிடிக்கும், அதே நேரத்தில் திருட்டு கூட்டம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே என்னுடைய பிரச்சாரத்துக்கு வரவே வராதீங்க. அதுக்கப்புறம் உங்க புள்ள மூன்றாம் கலைஞர் இந்த ஏரியா பக்கமே கொண்டு வந்து விட்டுறாதீங்க. இது யார் சொன்னது? திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரத்தில் பாருங்க, யாருமே கிடையாது. ஒரு டிக்கெட் சுத்திட்டு இருந்தாங்க, செல்வ பெருதுகைன்னு. பாவம், அவர் ஒண்ணு பேச இவர் ஒண்ணு இங்கிலீஷ்ல சொல்ல ஒட்டுமொத்த காங்கிரஸே குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னடா கூட்டணின்னு இப்ப தெரியுதா? இந்த 26 கட்சி கூட்டணி, அதுக்கப்புறம் பிஜேபி தலைமையிலான இன்னொரு 10 கட்சி கூட்டணி, ஒண்ணுமே நடக்காது. இந்த தேர்தல்ல நான் திருப்பியும் சொல்றேன், இளைஞர்கள் கட்சின்னு ஆல் இந்தியா நியூஸ் சொன்னுச்சு. நான் அப்பயே சொன்னேன், இந்தியா டுடே ரிப்போர்ட்ல, இந்தியா டுடே மீட்டிங்ல சொன்னேன், நீங்க தப்பா கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இளைஞர்கள் ரோட்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இளைஞர் கட்சிக்கிறீங்க. அமைதி புரட்சி, மௌன புரட்சி யார் பண்ணுவாங்கன்னா எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய பெண்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய அக்காக்கள். அவன் வீட்டை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக? 25,000 கோடி ரூபாய் சேல்ஸ் இருந்த டாஸ்மார்க் நீங்க 60,000 கோடி ரூபாய் இருக்கு. அது இயக்குறது யாரு? திமுகவுடைய நிறுவனங்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா இருந்துச்சா? எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்களா? இன்னைக்கு தெருக்கு தெரு கஞ்சா, போதை எல்லாம் இருக்கு. 15 வயசு பையன் கஞ்சா அழிச்சிட்டு வந்து பெத்த தாய் முன்னாடி அழுதுகிட்டு இருக்காங்க. 15 வயசு பையன், டிவிக்கே தம்பி, 15 வயசு பையன் கஞ்சா எடுக்கும்போது அவங்க அம்மா அழுகுறாங்க. இதெல்லாம் பெண்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? 36% EB ரேட் ஏறுனாங்க, தெரியாதா? எதுவுமே செய்யல. ரேஷன் கார்டுல தோரப்பருப்பு கூட கொடுக்கல. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? தன்னுடைய, நான் திருப்பி கேட்கிறேன், தன்னுடைய மகனை வந்து துணை முதலமைச்சர் செட்டில் பண்ணாரு. ஆனா தன்னுடைய ஒரு அம்மா என்ன நினைப்பாங்க? ஏன் பையன் கஞ்சா இழுத்துட்டு இருக்கான், சாராயம் குடிச்சிட்டு இருக்கான், உன் மகனை மட்டும் துணை முதலமைச்சர் ஆகிட்ட, படிக்கவே தெரியாத உன் புள்ளைய, அரசியலே தெரியாத உன் புள்ளைய, கணக்கே தெரியாத உன் புள்ளைய இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்ட. இன்னொரு உன் பேர குழந்தைய ரெட் ஜெயின் முதலாளி ஆக்கி ஒரு பெரிய நடிகர்கள் வச்சு 1000 கோடி ரூபாய் படம் எடுத்துக்கிட்டு ஊழல் பணத்தை வச்சு உன் குடும்பத்தை மட்டும் செட்டில் பண்ணிட்ட. ஆனா ஒரு ஏழை தாய் ஹவுசிங் போர்டுக்கு போறேன், ஹவுசிங் போர்டுல கரண்ட் இல்ல, எப்ப வேணா இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 60% சேரிகளை வச்சிருக்கிற திமுகவா வேற யாரு? தமிழ் வெற்றி கழகத்தை பார்த்துட்டு இந்த எத்தனை பேர் கேட்கிறாங்க ஊடகவியலாளர்கள், தமிழ் வெற்றி கழகத்துக்கு அனுபவம் இருக்கா? உங்க அனுபவம் எதுக்கு யூஸ் ஆச்சு? உன்னுடைய அமைச்சரோட அனுபவம், சேகர் பாபு அனுபவம், இங்க இருக்க ஹவுசிங் போர்டை தூக்கிட்டு, சேரிகளை தூக்கிட்டு, குடிசைகளை தூக்கிட்டு நாங்க ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்தோம். இதுதான் அனுபவம், இதுதான் அனுபவம். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஆர்கே நகர் 1970 எப்படி இருந்துச்சோ 2024 அப்படியே தானே இருக்கு. உங்க கலைஞர் வந்தாரு, மு.க. ஸ்டாலின் வந்தாரு, அடுத்து உதயநிதி வந்தாரு, அடுத்த இன்பநிதி கூட வருவாரு. ஆனா என்னுடைய குடிசை அப்படியே தான் இருக்கும். நீ அரிசி கொடுப்ப, சேலை கொடுப்ப, 5000 ரூபாய் பணம் கொடுப்ப, ஆனா ஒரு ஓட்டு மட்டும் உனக்கு வேணும். என் வாழ்க்கை மாறவே மாறாது. நீ உன் அனுபவசாலியா? எங்களுடைய அனுபவம், ஒரு முறை ஆட்சியை உருவாக்கி தாருங்கள், ஒட்டுமொத்த சேரிகளும் இருக்காது, ஒட்டுமொத்த குடிசைகளும் இருக்காது. பெண்கள் பாதுகாப்பு, என் தாயும் என் குழந்தை மேல கை வச்ச அடுத்த செகண்ட் நாங்க கை வைப்போம். காவல்துறை வருதோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகம் வந்து நிக்குவாங்க. இதை நாங்க உறுதியா பண்ணுவோம், அது நாங்க உறுதியா சொல்றோம். எங்களுடைய பெண்களுக்கான பாதுகாப்பு ஒவ்வொரு தெருவிலையும் உருவாக்குவோம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட சொல்லப்பட்ட மரிய வில்சன் அவர்கள் உங்களுடைய மகனா வந்து இங்க நிற்பார். ஒவ்வொரு பிரதிநிதிகள் அமைச்சிருக்காரு. தவறு செய்தால் யாரா இருந்தாலும் தலைவர் அவர்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒன்லி தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினா யாருமே வாங்க முடியும்? செயல்படுபவர்களால் தான் தலைவர்களிடம் நல்ல பேர் வாங்க முடியும். எழுதி கொள்ளுங்கள். உங்களை மாதிரி ஜால்ரா அடிக்கிறவன் உன் குடும்பத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு சேகர் பாபு மாதிரி தோரம்பருப்பு வாங்கி கொடுத்துவேன், எண்ணெய் வாங்கி கொடுத்துவேன், கிச்சன் பாலிடிக்ஸ் பண்ணுவேன், காருக்கா திறந்து விட்டவெல்லாம் மினிஸ்டர் ஆக்க மாட்டாங்க. சேகர் பாபுக்கு பெரிய ரவுடி இசி இருக்கலாம், இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காருக்காக திறந்து விட்டு மினிஸ்டர் இருக்காரு, கிச்சன் பாலிடிக்ஸ், அவ்வளவுதான். எதை பார்த்தையும் பயப்பட வேண்டாம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, உட்காந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அதனால அதுக்கப்புறம் இன்னொன்னு, ஓகே அது மறந்துட்டேன், காவல்துறை முற்றிலுமா மாறிடுச்சு. நேத்து போட்ட ஓட்டுல நம்ம அவங்களை தப்பு சொல்லவே கூடாது. 100 ஓட்டுல 78 ஓட்டு நமக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. காவல்துறை மாறி இருக்கு. இது உண்மை. யார் வேணா சர்வே எடுத்துக்குவாங்க. காவல்துறையை தூக்கி எறிஞ்சிருச்சு. இந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் காவல்துறையை தூக்கி எறிஞ்சிருச்சு. அதனால காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் தெரியும் இவங்க என்ன மாதிரி ஓய்வு திட்டத்தில் ஏமாத்தினாங்க, காவல்துறைக்கு பெண் காவல்துறைக்கு என்ன மாதிரி பாதுகாப்பட்ட சூழ்நிலை உருவாக்குனாங்க தெரியும். அதனால இது கடைசி மீட்டிங் இல்ல, வேட்பாளராக வெற்றி பெற்ற பிறகு இதோட பெரிய கூட்டத்துல ஆதவர்ஜனால தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு ஆர்கே நகர் மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றுவார். மாற்றம் ஒன்றே மாறாதது, கண்டிப்பாக மாறும்.
நம்ம தமிழ்நாடு மாறி போச்சு. ஆர்கே நகர் தமிழ்நாடு மாறி போச்சு. 2026 ஒரு புதிய அரசியல் வரலாறு உருவாக்கப்பட்டது தாய்மார்களாகிறதா வரலாறு. எம்ஜிஆருக்கு அப்புறம் அடுத்தது தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஆட்சி மாற்றத்தையும் மக்களுடைய மாற்றத்தையும் உருவாக்குவார்கள் என்கிறதை சொல்லி அடுத்த வேட்பாளர்களுடைய வெற்றி விழாவில் சந்திப்போம் சொல்லி வணக்கம் வணக்கம் வணக்கம்.